வெல்கம் டு லதாஸ் குக் புக். இன்றைக்கி என்ன பண்ணினேன் சமையல்ங்கிறத பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான சமையல், பத்திய சமையல்னே வச்சுக்கலாம். ஒரு இஞ்சி ரசம் வச்சேன், கொத்தமல்லி தொகையல், வறுக்காதது, எந்த சாமானுமே வறுக்கல. இதில் ரொம்ப ரொம்ப படு சிம்பிளஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு பொடலங்காய் தேங்காய் போட்ட கறி. இப்போ கேஸ் இனிமேல் தட்டுப்பாடில் வந்துடுறது அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். இனிமேலேருந்தே இந்த ஒன் பாட்டு சமையலாக நம்ம சமைச்சு நம்ம கொஞ்சம் எக்கனாமிக்கலாக பண்ணிக்கணும், கேஸை கம்மியாக குறைச்சி எப்படி செலவழிக்கிறதுங்கிறத பற்றி நம்ம இனிமேல் அடுத்து வர எபிசோட்ஸில் நம்ம பார்க்கலாம். வாங்க இன்றைக்கி என்ன சமைச்சிருக்கேன்னு காமிக்கிறேன். வாங்க. ஒரு கொத்தமல்லி சட்னி முதல்ல அரைக்கலாமா? இது கொத்தமல்லி சட்னின்னு சொல்லலாம், தொகையல்னு சொல்லலாம். இது எதோட வேணாலும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். பூரி, பரோட்டா, சப்பாத்தி, அதுக்கப்புறம் சாதத்தோட பசி சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு எதுவுமே வறுக்க வேண்டாம், அப்படியே பச்சையாக வச்சா இருக்கிறது தான். வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். 3 மிளகாய் வத்தல் போட்டுருக்கேன், கொஞ்சமாக புளி, தனியா, சீரகம், பூண்டு உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, ஆப்ஷனல், டோட்டல் ஆப்ஷனல். இது நான் இங்கே போட்டுருக்கேன். ஒரே ஒரு டொமேட்டோ, மெயின் இன்க்ரீடியண்ட்டான கொத்தமல்லி, உப்பு, கொஞ்சமாக ஜலம் விட்டுக்கோங்க, ஒரு 1/4 கப்பு. இதை குறைன்னு அரைச்சிக்கணும், ரொம்ப வழுமுனாக அரைச்சிடாதீங்க. ஸோ கொத்தமல்லி தொகையில் அரைச்சாச்சு. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நீங்கள் எல்லாமே பண்ணி பாருங்க. ஓகே. அடுத்தது புடலங்காய் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இந்த கறி பண்ணலான்னு, தேங்காய் போட்ட கறி. ஆஸ் யூஷுவல் குக்கரில் பண்ணி விட்டுருவேன். இதை இப்போ நறுக்கின்னு இருக்கேன். இந்த மாதிரி வரி புடலங்காய் இருக்க பற்றில இது இங்கே கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கும், சில கடைகளில் மாத்திரம் தான் கிடைக்கும். இல்லைனாக்கா இந்த குட்டையாக இருக்குது பாருங்க, அந்த மாதிரி இது பிளெயினாக ஒரு வெளுத்த கலரில் கிடைக்கும், அதுதான் ஜாஸ்தி. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், பார்த்தாலே இவ்வளோ அழகாக இருக்கும். இருக்கும் புடலங்காய் நறுக்கிண்டாச்சு, இவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே குக்கரில் வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூனை விட குறைச்சலாக எண்ணெய் விட்டுருப்பேன் பாருங்க. இந்த மாதிரி குக்கரில் பண்ணினோன்னு வச்சுக்கோங்களேன், டைமும் நமக்கு சேவ் ஆகும். அண்டு எண்ணெய் எல்லாம் அதிகம் கொட்டி நம்ம பண்ண வேண்டாம். இப்போ கடாயில் பண்ணினோன்னு வச்சுக்கோங்க, இப்போ இனிமேல் கேஸ் தட்டுப்பாடு ரொம்ப வரப்போகிறதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி குக்கரில் பண்ணி பழக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இது ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், ஒரே ஒரு மிளகா வத்தல், இந்த புடலங்காயை, உப்பு கொஞ்சம், 2 டேபிள் ஸ்பூன் வாட்டர். இப்போ இதை 2 விசில் ஆனோடனே நம்ம இறக்கணும். இந்த விசிலை எடுத்துடணும், ப்ரெஷர் எடுத்துடணும். இப்போ இதில் தேங்காயை போட்டு இறக்கிட வேண்டியதான். ஒரு பட்டிட்டு இறக்கணும். நல்லா நல்லா இருக்கு பாருங்க, கலரே சேஞ்ச் ஆகாது. இந்த மாதிரி பண்ணினா டைமும் நம்மளுக்கு ரொம்ப சேவ் ஆகிடும் இந்த மாதிரி பண்ணினோன்னா. இப்போ ஒரு பாத்திரத்தில் சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ குக்கரில் அரிசியை கலந்து வச்சுட்டேன், சாதம் ஆகணும். 1 டீஸ்பூன் தான் பருப்பு போட்டிருக்கேன். இது என்னத்துக்குங்கிறதையும் சொல்கிறேன். இந்த இஞ்சி ரசம் வைக்கலான்னு, அதுக்கு அதிகம் பருப்பே இல்லாமல் கூட வைக்கலாம். இது பருப்பு கட்டு, பருப்பு ஜலம்னு சொல்கிறோம்ல, அதுக்காக வேண்டி வச்சுருக்கேன். ஒரே 1 ஸ்பூன் தான் இங்கே போட்டிருக்கேன். ஒரு இஞ்சி ரசம் வைக்கலாமா? அதுக்கு முதல்ல மிக்சியில் கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி, கொஞ்சமாக இஞ்சி, இதையும் போட்டு கொஞ்சமாக ஜலத்தை விட்டு அரைச்சிடலாம். கொஞ்சமாக ஜலத்தை விட்டு இதை அரைச்சிடணும். நான் இங்கே புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸு போதுமானது 2 பேருக்கு. உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, எல்லாத்தையுமே போட்டு கொதிக்க விட்டுடும். நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ இந்த அரைச்சி வந்த இதை போட்டுடலாம். இந்த இஞ்சி சீரகம் அதெல்லாம் அரைச்சோம் இல்லையா, இதுவும் ஒரு கொதி வரட்டும். அப்புறமா நம்ம இந்த பைத்தம்பருப்பு போட்டிருந்தோம் இல்லையா, அதை நல்லா அதையும் கரைச்சி விட்டுக்கலாம். பருப்பு எடுத்துடலாம் பாருங்கள், இவ்வளோதான் போட்டிருக்கேன். இதை நல்லா ஜலத்தில் கரைச்சணும்லாம். இந்த ஜலத்தை இதில் விட்டுடலாம். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியை போட்டு இறக்கிடலாம்.
இப்போ இந்த ரசம் எடுத்து இந்த மாதிரி ரசத்துக்கு மஞ்சப்பொடியும் போடுறதில்ல. இதில் வந்து ரசப்பொடியோ இல்லைன்னா வேறு சாம்பார் பொடியோ எதுவும் கிடையாது. காரத்துக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி தான் இதுக்கு காரம். அப்புறம் இப்போ நம்ம தாளித்து கொட்டுறதை கடுகு சீரகத்தோட கொஞ்சம் மிளகு பொடியும் சேர்த்து போட்டுக்கலாம். பெப்பர் பவுடர். இங்கே நான் நெய் வச்சுட்டுருந்தேன். அதில் கடுகு, சீரகம், பெப்பர் பவுடர், பெருங்காயம், அவ்வளோதான். கமகம ரசம் இஸ் ரெடி. புடலங்காய் கறி தேங்காய் போட்டது குக்கரில் பண்ணினது. இது வந்து கொத்தமல்லி சட்னி. சூடான சாதம், இஞ்சி ரசம், மஞ்சப்பொடியெலாம் போடுங்க. இங்கே வந்து தயிர் வச்சுருக்கேன், நெய், அவ்வளோதான் இன்றைக்கி சமையல்.